அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதாவது துணை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு கல்லூரிகளில் உள்ள துணை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnmedicalselection.net. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் செலக்ஷன் கமிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்களுக்கான அறிவுரைகள் மற்றும் விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல பிஜி கோர்சஸ், யூஜி கோர்சஸ், பிஎம்சி கோர்சஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ். நம்ம பார்க்க போறது பாராமெடிக்கல் கோர்சஸ் அட்மிஷனுக்காக. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அட்மிஷன் டு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா 2025-26. அப்புறமா கீழே prospectus for admission to paramedical degree courses under government quota 2025-26 அப்படி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த prospectus பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 92 பக்கங்களை கொண்டது. இந்த prospectus அதாவது இந்த விளக்க குறிப்பேட்டில் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அட்மிஷன் பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் கண்டிப்பாக இந்த prospectus ஒரு வாட்டி தெளிவா உங்க பெற்றோருடன் சேர்ந்து வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு prospectus for admission to paramedical degree courses under government quota 2025-26. பின்வரும் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. என்னென்ன பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது துணை மருத்துவ படிப்புகளான பிஃபார்ம், பிபிடி, BASLP, BSc Nursing, BSc Radiography and Imaging Technology, BSc Radiotherapy Technology, BSc Cardiopulmonary Perfusion Technology, BSc Medical Laboratory Technology, BSc Operation Theatre and Anesthesia Technology, BSc Cardiac Technology, BSc Critical Care Technology, BSc Dialysis Technology, BSc Physician Assistant, BSc Accident and Emergency Care Technology, BSc Respiratory Therapy, BOPTOM, BOT, BSc Neuroelectrophysiology, BSc Clinical Nutrition ஆகிய துணை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 7/7/2025. இதற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500 ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருக்காங்க. இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 17/6/2025. விண்ணப்பம் தொடங்கும் நாள் 17/6/2025. விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 7/7/2025. எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட் த்ரூ அபிஷியல் வெப்சைட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆஃப் சீட், லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் போன்ற தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் 2025-2026 கல்வியாண்டில் சேர்வதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சேர்க்கை செயல்முறை தொடர்பான மாற்றங்கள் மற்றும் அது தொடர்புடைய தகவல்கள் இந்த இணையதளத்தில் மட்டுமே தெரிவிக்கப்படும். இணையதளத்தில் விண்ணப்பத்தின் தொடக்க நாள் முதல் சேர்க்கை செயல்முறை முடியும் வரை மேற்காணும் வலைதளத்தினை அடிக்கடி பார்வையிட விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். 2025-2026 ஆண்டில் மருத்துவம் சார்ந்த படிப்பில் சேருவது தொடர்பாக இணையதளத்தில் அவ்வப்போது வெளியிடப்படும் அறிவிப்புகள் மற்றும் வெளியீடுகளை பார்வையிட தவறுவதால் ஏற்படும் விளைவுகளுக்கு தேர்வுக்குழு பொறுப்பேற்காது. விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தில் உள்ள தகவல் தொகுப்பேட்டினை தரவிறக்கம் செய்து அச்சுப்படி எடுத்து தங்களது பெற்றோர் அல்லது பாதுகாவலருடன் கவனமாக படித்து பின் இணையதள விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து கட்டாயமாக நிரப்பப்பட வேண்டிய தகவல்களை சமர்ப்பிப்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இணையதள விண்ணப்ப படிவத்தை ஏற்காத நிகழ்வில் மறுபரிசீலனைக்கு எந்த ஒரு கடிதமோ கோரிக்கையோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத இணையதள விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்திற்கு பிறகு விண்ணப்பிக்கும் ஆவணங்களை பதிவேற்றம் செய்வதற்கு நேரத்தை நீட்டிப்பதற்கான கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சிறப்பு பிரிவினருக்காக நிர்ணயிக்கப்பட்ட உரிய சான்றிதழை பதிவேற்றம் செய்யாவிட்டால் விண்ணப்பதாரர்கள் சிறப்பு பிரிவின் கீழ் கருதப்பட மாட்டார்கள். அவர்கள் பொது பிரிவின் விதிமுறைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் பொது பிரிவின் கீழ் மட்டுமே கருதப்படுவார்கள்.
இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருத்தல் வேண்டும். தமிழ்நாடு பூர்வீகம் என்று உரிமை கோரும் விண்ணப்பதாரர்கள் தகுதி வாய்ந்த வருவாய் அதிகாரிகள் வழங்கப்பட்ட பிறப்பிட சான்றிதழை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் படித்த பிற மாநில விண்ணப்பதாரர்கள் பொது பிரிவு, அதாவது ஓபன் கேட்டகரி விண்ணப்பதாரராக கருதப்படுவார்கள். அவர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளியிலிருந்து தகுதி சான்றிதழினை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். பிற மாநிலங்களிலிருந்து புறப்பட்ட விண்ணப்பதாரரின் சாதி சான்றிதழோ மற்றும் விண்ணப்பதாரரின் பெற்றோரின் சாதி சான்றிதழோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதற்கான வயது வரம்பு 31/12/2025, அதாவது 31 டிசம்பர் 2025 அன்று 17 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். கல்வி தகுதி தமிழ் மாநில மேல்நிலை கல்வி வாரியம் அல்லது அதற்கு சமமான வேறு ஏதேனும் வாரியத்தால் நடத்தப்படும் மேல்நிலை தகுதி தேர்வின் அனைத்து பாடங்களிலும் குறைந்தபட்சம் தகுதி மதிப்பெண்களுடன் பின்வரும் பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். B.Pharm, B.ASLP அண்ட் B.Optum ஆகிய படிப்புகளுக்கு சேர விரும்புபவர்கள் 12ஆம் வகுப்பில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடங்களில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஏனைய பிற கோர்ஸ்களுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, பயாலஜி, சுவாலஜி ஆகிய பாடங்களில் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 40% மதிப்பெண்களுக்கு குறையாமல் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். BSc நர்சிங் படிப்புகளுக்கு சேர விரும்புபவர்கள் 45% மதிப்பெண்களுக்கு குறையாமல் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கிளையே ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது விண்ணப்ப படிவத்தினை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பின்வரும் வலைதள முகவரி வழியாக உள்நுழைந்து விண்ணப்பிக்கலாம். இணையதள விண்ணப்ப கட்டணம் ₹500 வங்கி இணையதள சேவை மூலம் செலுத்த வேண்டும். இணையதளத்தில் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும் பொழுது கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள அசல் சான்றிதழ்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், புறப்பட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சிறப்பு இடஒதுக்கீட்டுக்காக கோருபவர்களாக இருந்தால் அதற்கான சான்றிதழ் எல்லாமே விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மெரிட் லிஸ்ட் கால்குலேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்விற்கான அட்டவணை இணையதளத்தில் வெளியிடப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு விருப்பமான படிப்பையும் கல்லூரியையும் அட்டவணைப்படி தேர்வு செய்து உறுதிப்படுத்தலாம். மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை இணையதள கலந்தாய்வு மூலமாக தரவரிசையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு விதிகளின்படி நடைபெறும். முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்ற சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு பொது பிரிவினருக்கான கலந்தாய்விற்கு முன் நடைபெறும். அவர்கள் மறு ஒதுக்கீடு மற்றும் கல்லூரி மாற்றம் செய்ய இயலாது. இணையதள வழியாக கலந்தாய்வில் பங்கு பெற விரும்புபவர்கள் அதற்கான செயல்முறை கட்டணமாக ₹250 வங்கி பணம் செலுத்தும் இணைய முகப்பு மூலம் இணையதளத்தில் செலுத்த வேண்டும். அடுத்ததாக தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கீழ்காணும் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின்படி தரவரிசை பட்டியல் தரவரிசையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதாவது இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓபன் காம்படிஷன் பொது பிரிவினருக்காக 31%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 20%, பட்டியல் இனத்தவர் 18%, பழங்குடியினர் 1%. இவ்வாறு இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கைகள் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக ஒரு வாட்டி இந்த ப்ராஸ்பெக்டஸை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். சீட் ரிசர்வேஷன் ஃபார் பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. அரசு கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்களில் 5% மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் டூரேஷன் ஆஃப் கோர்ஸ் ஸ்டடி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு டூரேஷன், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. B.Pharm 4 ஆண்டுகள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. BSc நர்சிங் 4 academic years of 8 semesters ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிள். இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் டூரேஷன், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அனைத்து அரசு கல்லூரிகளிலும் உள்ள அனைத்து படிப்புகளுக்கான கல்வி கட்டணம் ஆண்டுக்கு ₹3000. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டின்படி இடஒதுக்கீடு பெற்றவர்கள் பயிற்சி கட்டணம் மற்றும் சிறப்பு கட்டணம் செலுத்த விலக்களிக்கப்படுகிறது. செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் டியூஷன் ஃபீஸ் ஃபார் செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது B.Pharm, BSc நர்சிங், BPT, BOT ஆகிய படிப்புகளுக்கான டியூஷன் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான கல்வி கட்டணம் கட்டண குழுவால் மாற்றி நிர்ணயிக்கப்பட்டால் அதன் முழு விவரம் கலந்தாய்வின் பொழுதோ அதற்கு பின்னரோ தெரிவிக்கப்படும். உதவித்தொகை, கட்டண சலுகை மற்றும் விடுதி வசதிகள் போன்றவை குறித்த விரிவான தகவல்களை விண்ணப்பதாரர்கள் சேரும் கல்லூரி அல்லது நிறுவனத்திடமிருந்து பெறலாம். இவ்வாறு அனைத்து தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்ட்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு வாசித்து புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஸ்பெக்டஸை தெளிவாக ஒரு வாட்டி ரீட் பண்ணி புரிந்து கொள்ளுங்கள். கீழே இதற்கான அனெக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அனெக்சர் 1, அனெக்சர் 2
அதாவது பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய ஸ்பெஷல் கேட்டகரி சான்றிதழ்களின் மாதிரி படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த சான்றிதழ்களை நகல் எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து கையொப்பம் பெற்று இணைத்து அனுப்பப்பட வேண்டும். அப்புறமா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த கல்லூரிகளில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், எந்தெந்த காலேஜ்களில் எந்தெந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. கீழே சாதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது சாதி ஒதுக்கீட்டிற்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இந்த விவரங்கள் எல்லாமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அட்மிஷன் டு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா 2025-26 இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அட்மிஷன் 2025-26 அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் செக்ஷன் 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி, கடைசி தேதி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்டெப் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட்ல ரீட் ப்ராஸ்பெக்டஸ், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் லாகின், அப்புறம் ஃபில் அப் டீடைல்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், மேக் பேமெண்ட். இந்த மாதிரி 5 ஸ்டெப்பா கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி, நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ண வேண்டும். புது யூசரா இருக்கும்போது இங்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், மருத்துவ கல்வி இயக்ககம், கணினி வாயிலாக விண்ணப்பதாரர்கள் எப்படி விண்ணப்பிப்பது என்பதற்கான அறிவுரைகள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி எல்லாமே புரிந்து கொண்டு ஏற்கிறேன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ்ல அப்ளைட் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹையர் செகண்டரி, எஸ்எஸ்சி, சிபிஎஸ்இ, ஐஎஸ்சி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. குவாலிஃபையிங் இயர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெதர் +1 பாஸ்ட் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஹெச்எஸ்சி பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. 10 டிஜிட் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஹையர் செகண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக ஒரு ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா நேம் ஆஃப் த கேண்டிடேட் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக நீங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய லாகின் ஐடி அல்லது உங்க இமெயில் ஐடி மற்றும் நீங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். அதுல உங்க விண்ணப்ப படிவம் இருக்கும். விண்ணப்ப படிவத்துல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், பேரண்டல் டீடைல்ஸ், கோர்ஸ் விவரங்கள் எல்லாமே நீங்க தெளிவாக பூர்த்தி செய்து அப்புறமா கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஒன்று ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். ஃபைனலா உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்தி உங்க அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியாக தெரிவிப்பாங்க. உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே தெரிவிக்கப்படும். அதன் பிறகு இந்த இணையதளத்திலே நீங்க எப்ப வேணாலும் வந்து லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விவரங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். தரவரிசை பட்டியல் வெளியிடுதல், சீட் அலாட்மெண்ட் போன்ற விவரங்கள் எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் வெளியிடப்படும். ஆகவே 2025-2026 கல்வியாண்டில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.